எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய நாட்களாக இந்த மண்ணில் மாற்றம் என்பது வெறும் சொல்லாக மட்டும்தான் இருந்தது. அதை செயலாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்துவத்தோடு ஆகச்சிறந்த தத்துவத்தோடு இந்த களத்திலே நிற்கிறோம். காரணம், சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும் என்று கற்பித்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் செயலே சிறந்த சொல் என்கிறான் சேகுவேரா. செயல்தான் நம்மை அடையாளப்படுத்தும் என்கிறார் எங்கள் தலைவர் மெதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்படித்தான் நாங்கள் யார்? 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் நின்றவர்கள், மக்களோடு மக்களாக இருந்தவர்கள். அவர்கள் அழிந்தி தோய்ந்த வறுமை ஏழ்மையை சகிக்க முடியாமல், அவர்கள் புலம்பி தீர்த்த இந்த ஊழல் லஞ்சத்தை பொறுக்க முடியாமல், இங்கே இருக்கிற கட்டுக்கடங்காத அடக்குமுறை ஒடுக்குமுறை அதை எதிர்த்து நிற்க துணிவில்லாத எளிய மக்களிடம் இருந்து அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அந்த மொழியை படித்து உலகத்தில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அதையெல்லாம் கண்டு உன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோவப்பட்டால் நீனும் என் தோழனே என்கிறான் சேகுவேரா. பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயரடா விடுதலை என்கிறான் எங்கள் புரட்சி பாவலன். பெரும்பாவளன் பாட்டன் பாரதி ரவுத்தரம் பழகு என்கிறான். கோபம் மட்டும் இல்லை என்றால் நான் கோடம்பாக்கத்திலே திரைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பேன். என் தங்கை அவள் வாட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருப்பார். கோபம் எதற்காக? இந்த கோபம் என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பு அது பெருங்கோபமாக மாறுகிறது. என் மண்ணை சுரண்டி கொண்டு போகிறார்கள், பொறுக்க முடியவில்லை, கோபம். என் நீரை உறிஞ்சி விற்கிறார்கள். அப்போது நாங்கள் ஒன்று அறிகிறோம், தாயின் மாரில் பால் குடிக்கலாம், அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கலாமா? இது கொடுஞ்செயல் இல்லையா? சிந்திக்கும் போது வருகிறது கோபம். காரணம், என் மண்ணின் மீது இருக்கிற அக்கறை, பாசம், பேரன்பு, காதல். எங்கள் பிள்ளைகள் பணம் கட்டி படிக்கிறார்கள். எங்கள் மாணவ பிள்ளைகள் கடன் வாங்கி கல்வி கற்கிறார்கள். கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைக்கு என்னை வைத்தது யார்? மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்பது அரசு. அவன் கடன் வாங்க வைத்தது யார்? கல்வியை மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அது கடன். அந்த கடமையை செய்யாது மக்களை கடன் வாங்கி படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை! விவசாய கடனை தள்ளுபடி. விவசாயியின் கடனாளியானால், ஒரு நாட்டில் விவசாயி கடனாளியானால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான், அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல, சுடுகாடு. ஏன்? இன்று அவன் சாவி உன் செய்தி, ஒரு செய்தி உனக்கு, நாளை நீ சாப்பாடு இல்லாமல் சாக போறாய் என்பதற்கான எச்சரிக்கை, முன்னறிவிப்பு. இந்த நிகழ்வுகளை பார்க்க பார்க்க கோபமாக வருகிறது. காரணம், என் மண்ணின் மீது இருக்கிற காதல், பேரன்பு. கணக்கு கட்டுக்கடங்காத விலைவாசி. ஏன் அதற்கு விலைவாசி என்று வைத்தார்கள் என் அன்பு சொந்தங்களே? கடைக்கு வா, விலை பட்டியலை, அதை வாசி. வாங்க முடியாது, திரும்பி போ. அதனாலதான் விலையை வாசி. அந்த அளவிற்கு அரிசி விலையேற்றம், பருப்பு விலையேற்றம், எண்ணெய் விலையேற்றம், எரிகாற்று உருளை விலையேற்றம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் வாழ்வதற்காக அல்ல, இந்த நாட்டுக்கு வரி கட்டுவதற்காக. நீங்கள் ஒரு வரி, நான் ஒரு வரி, என் தங்கை ஒரு வரி. வரிதான். யாராவது வீடு கட்ட முடியும் நினைக்கிறீர்களா? கம்பிக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, செங்கலுக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. வரிதான் கட்ட முடியும், நீங்கள் வீடு கட்ட முடியாது. அவ்வளவு ஒரு கொடிய சுமக்க முடியாத, தாங்க முடியாத வரி சுமை. எல்லாவற்றையும் பார்த்து 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 பொறுத்து கொள்ள முடியாமல் புறப்பட்ட பிள்ளைகள் தான் இங்கே நிற்கிற நானும் என் தங்கையும் என் முன்னாடி திரண்டிருக்கிற உணர்வுமிக்க இனமான கூட்டம்.
அடிமை எப்படி பிறக்கிறான் என் அன்பு தம்பி தங்கைகளே? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படித்தான் தவறு என்று தெரிந்தும் பொறுத்துக் கொள்கிறோம். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள், தவறுதான், சகித்துக் கொண்டோம். எப்படி சகித்தோம்? அம்மா அவன் ஊழல் செய்கிறான், அம்மா யாரப்பா செய்யல. அம்மா அவன் லஞ்சம் பெறுகிறான், அம்மா யாரப்பா வாங்கல. அம்மா அவன் திருடுகிறான், அம்மா யாரப்பா திருடல. அம்மா அவன் கொலைகாரன், அம்மா எல்லா பயிலும் தானப்பா கொலை பண்றான். இதே மாதிரி சகித்து 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 அடிமையாயிப்போம். போர்க்குணமற்ற ஒரு இனமாக மாறிவிட்டது. இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா? இதெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா? பெரிய கட்சி திமுக, பெரிய கட்சி அதிமுக, அதை எப்படி வீழ்த்த முடியும் என்று. வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லை என்கிறான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். இங்கே முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கிறது, மராட்டிய மன்னர்களின் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது. எங்கள் முன்னவர்கள் சேர சோழ பாண்டிய பேரரசு வீழ்ந்திருக்கிறது, விஜயநகர பேரரசு எழுந்திருக்கிறது, வீழ்ந்திருக்கிறது. இத்தனை பெரிய பேரரசுகளே வீழ்ந்திருக்கிறது. நீங்கள் எம்மாத்திரம் எம்மாத்திரம். வெறும் திராவிட குப்பை ஊதினால் பறக்கும், ஒரு தீக்குச்சி வச்சு கொளுத்தினால் எரிஞ்சு சாம்பலாகும். கோட்பாடு என்னவென்று தெரியாதவர்கள், அதிகாரம் எளிதாக கைக்கு கிட்டிய பிறகு அதை வைத்து பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்து பதுக்கி ஒதுக்கி வைத்து அந்த பணத்தை பாதுகாக்க கடைசி வரை பதவியில் இருப்பது. அப்பா அமைச்சர் என்றால் மகன் பாராளுமன்ற உறுப்பினர், அப்பா பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் மகன் அமைச்சர். இதை தவிர என்ன? 15-20 குடும்பங்களுக்கு பட்டா போட்டு கொடுவதை தவிர இந்த நாட்டில் வேற என்ன என் மக்கள் செய்திருக்கிறீர்கள்? என்ன செய்திருக்கிறீர்கள்? விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா துன்பங்களும் துயரங்களுக்கும் கொடுமைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது ரெண்டே 2 கட்சி. ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பாரதிய ஜனதா. இந்த கட்சிகளின் கணக்கு முறையற்ற நிர்வாகம், சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இந்த 2 கட்சி. அதை தாங்கி பிடிச்ச இந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள். ஒன்னு திமுக கூட இருக்கும், இல்ல அதிமுக கூட இருக்கும். ஆனால் இங்கே வந்து பேசுவார்கள், மாநில உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எடுத்துக்கொண்டு போகும்போது நீங்க படுத்து கிடந்தீங்களா, பதவியில் இருந்தீங்களா? பதவியில் தான் இருந்தீர்கள். ஏன் தடுத்து போராடவில்லை? ஏன்? பதவியை கலைத்து விடுவார், ஆட்சியை கலைத்து விட்டார். எல்லாம் பதவி பதவி. கடைசியா இவர்களுக்கு செத்தாலும் ஒரு பதவி தேவைப்படுது, சிவலோக பதவி. கடைசி வரைக்கும் அந்த பதவி வெறி போக மறுக்கிறது. ஒருவர் எம்எல்ஏவா இருக்கும்போதே எம்பிக்கு நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுநரா இருக்கும்போதே அவசர அவசரமா விலகிட்டு வந்து எம்பிக்கு நிற்கிறார். ஏன்? சீச்சா மந்திரியா இல்ல. நீங்கள் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறீர்களா இதுவரை? மண்ணை மக்களை நேசித்தவனுக்கு? என்ன மக்களை, காவிரியில் உங்களுக்கான நதிநீர் உரிமையை பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகள் யார்? இந்த திராவிட கட்சிகள். தர முடியாது என்று கொக்கரிக்கிற கட்சிகள் இது. இந்த காங்கிரஸ், பிஜேபி. திருப்பி அவர்களுக்கு தானே ஓட்டு போட போகிறீர்கள், அவர்களுக்கு தானே. உங்கள் உரிமையை எப்படி மீட்பீர்கள்? இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். என்ன போராடினாலும் பெற முடியவில்லை. காரணம், அதிகாரம் மிக வலிமையானதா இருக்கிறது. அந்த அதிகாரம் எவன் உரிமையை தர மறுக்கிறானோ அவன் கையிலே ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைக்கிறவர்கள் யார்? உரிமையை இழந்தவர்களே. அவனுக்கு ஓட்ட போட்டு உரிமை அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் புலம்பி தவிப்பது, அழுது கண்ணீர் வடிப்பதை பார்க்க சகிக்காமல் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்க வந்து கத்துக்கிறோம். ஒரு முறை இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து. அந்த புரட்சிகர மாறுதல் நம் மண்ணிலிருந்து, கும்பகோணம் மண்ணிலிருந்து மாறட்டும். எவ்வளவு தொழுகை, எவ்வளவு ஜபங்கள், எவ்வளவு வழிபாடுகள். குர்ஆனை படிக்கிறோம், பைபிளை படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம். எப்படி இவ்வளவு குற்றங்கள் இந்த நேரத்தில் நிகழ்கிறது? எப்படி இவ்வளவு அநீதி? 8 வயது பெண்ணை ஆசிபாவை வன்முறை செய்து 22 பேர் கொலை செய்து தூக்கி போடுகிறான். கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பாரத மாதாக்கு ஜீங்கிறான். எப்படி? ஏன்னா மணிப்பூர்ல 2 பெண்ணை நிர்வாணமா கூட்டிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு, கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு எரிச்சு விட்டீங்களே அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப பேசினா பாரத மாதாக்கு ஜெய்.
அந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழுகும்போது எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? எப்படி உணர்கிறீர்கள்? பெண்களுக்கு சம உரிமை தராத நாடு. அன்பு தம்பிதங்கைகளே, வலையொலியில் தட்டி பாருங்கள், ஒரு படம் இருக்குது. நாட்டின் பிரதம அமைச்சர், முதன்மை அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா அத்வானி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார். நாட்டின் முதல் குடிமகள் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார். பெண்ணுக்கு அவர்கள் தந்த மதிப்பு, சம உரிமை, பாரத மாதா கிச்சி, பாரத மாதா கிச்சி. நாட்டின் முதல் குடிமகள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே தீண்டத்தகாத மகளாக பார்க்கிற நாட்டில் பெண்ணிய உரிமை ஏது? கைகட்டி நிற்கிறார். படத்தை பாரு. இதற்காகவாது வீழ்த்து. இந்த மானுட குல எதிரிகளை மண்ணில் இருந்து துரத்து. காங்கிரஸ் ஒரு இனத்தின் வரலாற்று பகைவன். அவன் நம் இனத்தை கருவறுத்தவன். 3 கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தை மாற்றியவர்கள் அவர்கள். லாகூர் சாஸ்திரி சினிமாவ பண்டாரநாயக்கா கையெழுத்திலே மலையகத்தில் வாழ்ந்த நம் மக்களை, 15 லட்சம் மக்களை நாடற்றவர்களாக, குடியற்றவர்களாக, குடியுரிமையற்றவர்களாக்கி இரவோடு இரவாக 15 லட்சம் மக்களை இந்த மண்ணிலே இறக்கி விட்டு ஓடி போனவர்கள் இவர்கள். 1974 இந்திரா காந்தி, லாகூர் இந்திரா காந்தி சினிமாவ பண்டாரநாயக்கா கையெழுத்தில நம்முடைய உரிமை, நம்முடைய தாய் நிலம் கச்சத்தீவை நம் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். அந்த கையெழுத்து 2வது கையெழுத்து.